செங்கல்பட்டு மாவட்டம் திருவிடந்தையில் பாமக சார்பில் சித்திரை முழு நிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாடு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ள நிலையில் மாநாட்டு திடல் நிரம்ப தொடங்கியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சுதாகர். சுதாகர், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? பாமக சார்பில் சித்திரை முழு நிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாடு மாமல்லபுரத்தை அடுத்த கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள திருவிடந்தை பகுதியில் இன்று நடைபெற உள்ளது. இதற்காக 100 ஏக்கர் பரப்பளவில் மாநாட்டு திறன் மிக பிரம்மாண்டமாக தயார் செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் இருந்து பாமக தொண்டர்கள் மாநாட்டில் திரளாக பங்கேற்று வருகின்றனர். இதற்காக 1,80,000 இருக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளன. தலைவர்கள் அமரும் மேட்டை கீழே அனைத்து பகுதிகளிலும் நிகழ்ச்சியை காண 3 இடங்களில் காற்றுதல் LED திரை வைக்கப்பட்டுள்ளது. அதே போல 40க்கு 20 உயரத்தில் 25க்கும் மேற்பட்ட இடங்களில் LED திரைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 15 ஆம்புலன்ஸ்களும் மருத்துவ குழுக்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. மாநாட்டு திடலில் வன்னியர் சங்கம் உருவானது முதல் தற்போது வரையிலான வரலாற்று தொகுப்பு புகைப்பட காட்சிகளும் இடம்பெற உள்ளது. அதே போல மாநாட்டு திடலுக்கு வருபவர்களின் வசதிக்காக 3000க்கும் மேற்பட்ட இடங்களில் குடிநீர் கழிப்பிட வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் மாநாடு தொடங்க உள்ளது. புஷ்பவனம் குப்புசாமியின் இசை நிகழ்ச்சி, நாட்டுப்புற கலை நிகழ்ச்சி உள்ளிட்டவைகள் நடைபெற்று வருகிறது. அதனைத் தொடர்ந்து வன்னிய வள்ளல்கள் தியாகிகள் என்ற குறும்படமும் ஒளிபரப்பப்படுகிறது. பின்னர் மாலை 6:10 மணி அளவில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் மாநாட்டு திடலுக்கு வர உள்ளார். அதே போது மேடையில் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலில் கொல்லப்பட்ட 26 பேருக்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட உள்ளது. அதனைத் தொடர்ந்து வன்னியர் சங்க கொடியை ராமதாஸ் ஏற்றி வைக்க உள்ளார். பின்னர் ராமதாஸ் குறித்த வரலாற்று குறும்படமும் ஒளிபரப்பப்பட உள்ளது. மாநாட்டில் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும், மதுவிலக்கு உள்ளிட்டவைகள் குறித்து வலியுறுத்தப்பட இருக்கிறது. பின்னர் பல்வேறு முக்கிய தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட உள்ளது. மாநாட்டின் நிறைவாக டாக்டர் ராமதாஸ் மற்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் உரை நிகழ்த்துவார்கள். அப்போது அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் மற்றும் கூட்டணி குறித்து பேசுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று இந்த மாநாட்டில் 1500 ட்ரோன்களை ஒரே நேரத்தில் பறக்கவிட்டு ட்ரோன் ஷோவும் நடத்தப்பட உள்ளது. இதில் இடஒதுக்கீடு போராளிகள் திரௌபதி, கார்வெட்டி குரு, ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் ஆகியோரின் படங்களும் இடம்பெற உள்ளது. அதே போன்று இந்த மாநாட்டு திடலை சுற்றி 6000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த மாநாட்டிற்கு பாமக தொண்டர்கள் என அனைவரும் வருகை தந்து வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.